விடியா, நீ பாட்டுக்கு போற. அவுத்துடியா, அவுத்துடு, அவுத்துடியா. இன்னும் மெதுவா சொல்லு, அவன் காதுல கேதுல விழுந்துற போகுது. இது மேல சத்தமா நான் என்னத்த கத்துரு. இப்பதானே போனா அது இல்லையா? ஏய் அது இல்ல. என்ன அது? அது இங்க முதுகுல அரிக்குது. கையை வேற கட்டி போட்டாங்க. எப்படி? அதான் நான் அறுறேன்ல. நான் ஒருத்தர் இங்க இருக்கிறதே நீங்க மறந்துட்டீங்களா? பிரபு, உடம்பெல்லாம் வலிக்குதுப்பா. ஆமா சித்தி, என்னால கூட முடியல. கைய வர கட்டி போட்டாங்க, கையெல்லாம் வலிக்குது, முது வர அரிக்குது சித்தி. பாவம் அமுல் பேபி ரொம்ப கஷ்டப்படுறானே. கேம் எத்தோட முச்சிக்கலாமா? என்ன பண்றது? சோ எனக்கு அத்தைய பார்க்க கஷ்டமா இருக்குது. இருங்க அத்தா, நான் இந்த கயிறு அவுத்துறேன். ஏய் இல்ல, எப்படி ஈஸியா கழட்டிட்ட? இது முன்னாடியே பண்ணிருக்கலாம்ல. நான் பின்னாடி தான், அதனால பண்ண முடியல. இருப்பா, இந்த கயிறு அவுத்துட்டு வரேன். கொஞ்சம் பொறுமையா இருக்க மாட்டியா நீ? சோ பாவம் அத்தை எவ்வளவு நேரமா இப்படி இருக்கு. சித்தி ஓகேவா? ரொம்ப வலிக்குதா சித்தி? அம்மா அடிச்ச அடியில கையெல்லாம் வலிக்குதுப்பா. வாங்கத்த, உங்களுக்கு நான் ஒத்தனை கொடுக்குறேன். வாங்க பாத்து பாத்து பாத்து. ஹலோ ஹலோ அமுல் பேபி, என்ன சொல்லு. ஆபீஸுக்கு போயிட்டியா அமுல் பேபி? இல்ல, இப்பதான் கிளம்பிட்டு இருக்கேன். இப்போ எங்க இருக்கா? பிளைட்ல நடு வானத்துல இருக்கேன். என்ன கேள்வி இது? வீட்டு படிக்கட்டுல தான் நிக்கிறேன். ஐயோ, நீ கண்டுதான் நினைச்சு நான் ஹால்ல வந்து நின்னு இருக்கிறேனே. இப்ப நீ வந்துட்டனா நம்ம ரெண்டு பேரும் பாத்துப்போமே அமுல் பேபி. இப்ப என்ன பண்ண சொல்ற? ஒண்ணு செய்ய அமுல் பேபி, நீ கண்ணை மூடிக்கினே வெளியே போ, நானும் கண்ணை மூடிக்கினே ரூமுக்கு போயிடுறேன். ரெண்டு பேரும் ஒருத்தர பாத்துக்காமலே க்ளோஸ் பண்ணிக்கலாம், கிராஸ் பண்ணிக்கலாம். சூப்பர் ஐடியா. ஏன் தான் இப்படி டார்ச்சர் பண்றேன்னு தெரியல. வெய் வரேன். வா அமுல் பேபி, கண்ணை மூடிக்கினு. என்ன பண்றீங்க ரெண்டு பேரும் இங்க? அது ஐயோ, அது அத்தை ரெண்டு பேருமே தெரியாம இடிச்சுக்கின ஆக்சிடென்ட் ஆகி பாத்துக்கினே உளுண்டோம். உங்களுக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்லையா? ரெண்டு பேரும் பாத்துக்கிட்டா பிரபு உயிருக்கு ஆபத்துன்னு அந்த நம்பூதிரி தான் படிச்சு படிச்சு சொன்னார்ல. இப்படியா பண்ணுவீங்க? ஆனா அத்தை, இப்போ நாங்க ரெண்டு பேரும் பாத்துக்கினதுல ஒண்ணுமே ஆகலையே, ஏதாவது ஆச்சு? ஒருவேளை நம்பூதிரி சொன்னது பொய்யா இருக்குமோ? எங்கேயோ தப்பா இருக்குதே. என்ன பேசிட்டு இருக்க? பார்த்த உடனே அந்த பாதிப்பு எப்படிமா வரும்? ஐயோ, எப்போ என்ன நடக்குமோ ஆண்டவா. அத்தை, அமுல் பேபி சென்னைக்கு வந்ததுல இருந்து ரெண்டு பேரும் பார்த்துன்னு தான் இருக்கிறோம். அப்படி எதுவும் பெருசா பிரச்சனை ஆகலையே. எனக்கு என்னமோ அந்த நம்பூதிரி தான் பிராடோன்னு டவுட்டா இருக்கு.
ஆமா சித்தி, ஆ? எனக்கும் அந்த ஆளை பார்த்த நம்பிக்கை வரல. ஆ, ஏதோ நீங்க சொன்னீங்களா தான் இப்படிலாம் பண்ணேன். சரி, நான் கிளம்புறேன் சித்தி. ஐயோ பிரபு, நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியல. சித்தி, இங்க பாரு. சொல்லுங்க. ஓ மேடம், உங்களுக்கு தான் போன். ஹலோ. யாராண்ட பேசினு அப்படியா? ரீச் ஆயிட்டீங்களா? ஓ ஓகே. பிரபு, கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா. நமக்கு நெருங்கின ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. ரிலேட்டிவ்ஸா? யார் சித்தி? சித்தப்பா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். என்ன பிரபு, உடம்பு இப்படி இழைச்சி சுருங்கி போயிருக்கு? சித்தப்பா, நான் நல்லா தானே இருக்கேன். நிம்மதியா இருக்கே இல்லையா நீ? மாமா இலைகள இப்பதான் பிட்டா இருக்கிறாப்ல. உங்களுக்கு வயசானதுனால கண்ணு சுருங்கிச்சுன்னு நினைக்கிறேன். என்ன சத்யா, எப்படி இருக்க? இப்ப வரைக்கும் நல்லாதான் இருக்கிறேன். நீ உன் குடிசையில, நீ உன் வீட்டுல இருப்பன்னு பார்த்தா பிரபு வீட்டுல இருந்து வர. புருஷா வீட்டுல தானே பொண்டாட்டி இருக்கணும். ஆமா, நான் திடீர்னு சென்னைக்கு வந்துடுறீங்க? ஆபீஸ் விஷயமா கொஞ்ச நாள் இருக்க வேண்டியிருக்கு, அதனாலதான் வந்தேன். ஆமா ஆமா, உங்களுக்கு இல்லாத வேலையா? சரி, நீங்க உள்ள வாங்க வாங்க. கண்டிப்பா இவங்களை சின்ன மாமியார் தான் வர சொல்லிடுவோம். இனிமேதான் கேமே இன்ட்ரெஸ்டிங்கா மாறப்போகுது. எல்லாரும் கும்பலா வந்து என்னாண்டியா மொக்க வாங்க போறாங்க. எதுக்கு? நம்ம பிரபு அவளோட சேர்ந்து ஒத்து ஊதிட்டு இருக்கான். அப்போ சத்யா பிரபுவை மீட் பண்ணதால கெட்டது ஒண்ணு நடந்துருச்சுன்னு அவளை நம்ப வைக்கணும். அது பிரபு ரொம்ப டீப்பா ஃபீல் பண்ற மாதிரி இருக்கணும். பிரபு ஆபீஸ்ல இல்லாதப்ப அங்க ஏதாவது ஒரு இடத்துல தீ வச்சிடலாம். ஆபீஸ்ல ஃபயர் ஆனத நாம அவசகுணமா மாத்தி பிரபுவை நம்ப வைக்கலாம். சூப்பர். நீ என்ன பண்றனா, எல்லா டாக்குமெண்ட்ஸையும் ஸ்டோர் பண்ற ஒரு ஃபைல் பிளாக் இடம் இருக்குல்ல, அங்க எந்த சிசிடிவியும் இல்ல, அங்க நீ தீ வச்சிரு. ஒரு வேளை பிரபு ஆபீஸ்லயே இருந்தாலும் ஒண்ணு பிரச்சனை இல்ல. ஏன்னா அவனோட ரூம் ஃபைல் பிளாக்ல இருந்து தள்ளிதான் இருக்கு. ஓகே மேடம், பண்றேன். ரொம்ப முக்கியமான விஷயம் மறந்துடாத. ஓ மேல யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது. அப்படி மட்டும் வந்துருச்சுன்னு வெச்சுக்கோ, நம்ம எல்லாருக்கும் சிக்கலாயிடும். பாத்துக்கோ. ஓகே மேடம். முக்கியமான ஃபைல்ஸ் எல்லாமே அந்த பிளாக்ல தான் இருக்கு. அது தீ பிடிச்சிருச்சுன்னா நிச்சயமா பிரபு செம டென்ஷன் ஆயிடுவான். அந்த நம்பூதிரி சொன்னது எல்லாமே அவன் மைண்ட்ல வந்து போகும். சத்யா மேல அவனுக்கு பயங்கர கோவம் வரும். அது ஒண்ணு போதும், சத்யாவை இந்த வீட்டை விட்டு ஈஸியா வெளியில அனுப்பிடலாம். சத்யா, இந்துமா
நானும் அமுல் பேபியும் பிரியிற மாதிரி ஏதாவது ஒரு ஆபத்து வந்து நேருது. இல்ல சில பேர் வர வைக்கிறாங்க. அதெல்லாம் நீதான் தடுத்து எங்களை காலம் பூரா ஒன்னா வாழ வைக்கணும். அத பத்தி சொல்றதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். மறுபடியும் பிரபுக்கு ஒரு ஆபத்து வர மாதிரி இருக்கு. என்னந்துமா சொல்ற? ஆமா சத்யா. ஆனா பிரபுக்கு ஏதோ ஒரு கெட்டது நடக்க போகுதுன்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு. அமுல் பேபிக்கு ஆபத்தா? ஐயோ, அது என்னது இந்துமா? அது என்னன்னு இப்ப என்னால சொல்ல முடியாதுமா. ஆனா நிச்சயமா நான் சொன்னது நடக்க போகுது. பிரபு ஏதோ ஒரு ஆபத்துல இருக்கான். எனக்கு ஒண்ணுனா கூட நான் தாங்கிப்பேன். ஆனா அமுல் பேபிக்கு ஏதாவது ஒண்ணுனா என்னால தாங்கிக்கவே முடியாது இந்துமா. நான் கெட்டது நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியலையே. அதை நான் எப்படி தடுப்பேன்? எப்படியாவது தடுக்கணும். அது உன்னால மட்டும்தான் முடியும். இன்னைக்கு மட்டும் நீ பிரபு கூடவே இருந்து அவனை பத்திரமா பாத்துக்கோமா. கவலைப்படாத இந்துமா. என் உசுறு வேற, அமுல் பேபி உசுறு வேற இல்ல. நான் நிச்சயமா அமுல் பேபிய அவனுக்கு வர ஆபத்துல இருந்து காப்பாத்திருவேன். இந்துமா, யார் நீங்க? இல்ல ஃபைல வைக்க வந்தேன். சரி வச்சிட்டு கிளம்புங்க. எப்படி ஏய், யாரா இருக்கீங்களா? இங்க நெருப்பு பிடிச்சிருச்சு. ஏய், யார் கதவு பூட்டினது? ஹலோ, வாங்க சார், சீக்கிரம் வாங்க. சீக்கிரம் போங்க, சீக்கிரம் வாங்க. ஏய், யாரா இருக்கீங்களா? அமுல் பேபி, ஏய்
அங்கதான் சார், அங்கதான். சீக்கிரம் வாங்க. வாங்க. சார், சார், இது அடிக்கணும்ல, வயிறுல பத்திக்கிச்சு. ஏய், எல்லாம் நல்ல வேலை சார், மேடம் வந்து உங்களை காப்பாத்துனாங்க. எங்களாலேயே அந்த ரூமுக்குள்ள நுழைய முடியுமான்னு தெரியல. ஆனா எப்படி மேடம் தைரியமா உள்ள போனாங்கன்னு தெரியல சார். அதுக்கு பேர் தான் பொண்டாட்டி. புருஷனுக்கு ஒரு ஆபத்துனா பாத்துட்டு இருக்க முடியுமா? ஓ, வாசல்ல வந்து பரிதவப்பா நின்னு அமுல் பேபி மேல அக்கறை இருக்கிற மாதிரி நடிக்கிறீங்களா? இருங்க போறேன். பிரபு, என்னாச்சு பிரபு? ஆ? ஏய், மேடம். மேடம். என்ன? ஆபீஸ்ல தீய வச்சுட்டு இங்க ஒண்ணுமே தெரியாத மாதிரி நின்னு இருக்கீங்களா? என்ன கூட அமுல் நோடி பேபி. பேபி, அமுல் பேபி. என்ன? நீ கூட அமுல் பேபி. என்ன பண்ற? கூடன்றல, கூட. சொன்னா கேளு. கனவா? என்னாச்சு? ஏன் கார்லயே உட்கார்ந்துட்டு இருக்க? வா. ஐயோ பிரபு, ஆபீஸ்ல ஃபயர் ஆகி நீ அதுல மாட்டிக்கிட்டியாமே. நான் ரொம்ப பயந்து போயிட்டேன் பிரபு. உனக்கு எதுவும் ஆகலல்ல? எனக்கு ஒண்ணு இல்ல சித்தி. கேள்விப்பட்டதும் என் உயிரை என்கிட்ட இல்ல பிரபு. நல்ல வேளை, கடவுள் தான் உன்னை காப்பாத்திருக்காரு. என்ன பிரபு, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க கூடாதா? சித்தப்பா, எப்படி தீ பிடிச்சதுன்னே தெரியல. நீ பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் நடந்தத பேசுற. ஆனா இந்த பிரச்சனை வந்ததே நீங்க ரெண்டு பேரும் பாத்துக்கிறதுனாலதான். நம்பூதிரி சொன்னது ஒவ்வொன்னா நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்படி ஒவ்வொரு தடவையும் நீ பிரபுவை காப்பாத்திட்டு இருக்க முடியுமா? வர ஆபத்து சொல்லிட்டா வரும். பிரபுவுக்கு ஏதாவது ஒண்ணுனா மாமாவுக்கு யாருமா பதில் சொல்லுவாங்க? ஏன் வராது? இந்த ஆபத்து வரும்னு என்னாண்ட அத்தை கனவுல வந்து சொன்னாங்க. அதனால்தான் நான் அங்க போய் பார்த்தேன். நாங்க அடுத்த ஆபத்துக்காக பயப்படுறதா இல்ல உன் கனவுக்காக வெயிட் பண்றதா? ஆஹா, இது ஒத்து வராது. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு இப்படி தினம் தினம் பயந்துகிட்டே இருக்க முடியாது. வரப்போற பிரச்சனை இதை விட பெருசா வந்தா? இப்ப என்னம்மா, பிரபுவோட நல்லதுக்காக ஒரு 3 மாசம் உன்னால இவனை பார்க்காம இருக்க முடியாதா? புருஷன் துபாய்க்கு வேலைக்கு போனா வருஷ கணக்கா பொண்டாட்டி பார்க்காம தான் இருக்கா. குடும்ப நல்லதுக்காக இதெல்லாம் பொறுத்துதான் ஆகணும். இப்ப என்ன சொல்ல வரீங்க? என்ன வெளிய போ சொல்றீங்களா? ஐயோ, உன்ன போக சொல்லலமா. பிரபு 3 மாசம் மும்பைல இருக்கட்டும்னு சொல்றேன். இங்கே இருந்தா இங்க இருக்கிற சூழ்நிலை உங்களை எப்படியோ பார்க்க வச்சிருது. அதுவே பிரபு மும்பைக்கு போயிட்டா அதுக்கு வாய்ப்பே இல்ல. அந்த நம்பூதிரி சொன்ன மாதிரி நடந்துகிட்டா நமக்கும் ஒரு திருப்தி தானே. பிரபு, நீ உடனே மும்பைக்கு போயிடுப்பா. அதெல்லாம் முடியாது. 6 மாசம் ஒன்னா இருக்கணுங்கிறது கோர்ட்டோட ஆர்டர். ஜட்ஜி பிரியவே கூடாதுன்னு கண்டிப்பா சொல்லுகிறார். அது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லம்மா. டைவர்ஸ் கேஸ ஹைகோர்ட்ல நடத்திக்கிறோன்னு ஒரு பெட்டிஷன் போட்டுடலாம். அப்புறம் இந்த ஜட்ஜால ஒண்ணும் பண்ண முடியாது. அதுவும் இல்லாம பிரபுக்கு இன்னொரு ஆபத்து வராதுன்னு என்ன நிச்சயம்? ஐயோ ஐயோ, அந்த நம்பூதிரி ரொம்ப சக்தி வாய்ந்தவரு. அவர் சொன்னா கண்டிப்பா பலிக்கும் சத்யா.
ஆமா ஆமா, அவரை எனக்கும் தெரியும். அவர் பேச்ச கேட்காம போன ஒரு அமைச்சருக்கு பதவியே போயிருச்சு. சரி, நாங்க 2 பேரும் பாத்துக்கினா கெட்டது நடக்கும் நம்பூதிரி சொன்னதை நீங்க நம்புறீங்களா? அது பொய்ன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். சீக்கிரமே சாவு வந்துரும். சாமி, இதுக்கு என்ன பரிகாரம் சாமி? நான் பூஜை பண்ணும் போது உங்ககிட்ட 1 மில்லிகிராம் தங்கம் கூட இருக்க கூடாது. எல்லாத்தையும் கலட்டி இதுல வை. வைமா. சாமி வச்சுட்டு சார். ஏமா சாமிஜியை போட்டு இப்படி அடிக்கிற? சுவாமிஜி கோவப்பட்டு மந்திரம் போட்டு உன்னை குட்டிச்சாத்தானா மாத்திருவாரு. யாரு இவன் சாமியாரா? ஏன்டா அண்ணாமலை நீ சாமியாரா? என்னங்க? எங்க இப்ப மந்திரம் போடு பாப்போம். மந்திரம் போடு போடு. இதுக்கு மேல அடிச்சு உதைச்சேன்னா இப்ப அடி தாங்காதுமா. ஏன்டா டேய், ஊடு ஊடா போய் டிசைனா வேஷம் போட்டு ஏமாத்திடுறியா? ஒரு குடும்பத்தை கூட நிம்மதியா இருக்க விட மாட்டல நீ. அப்ப இவன் ஃப்ராடா? பின்ன சார், இதுக்கு முன்னால எங்க வீட்டுக்கு வந்து நம்பூதிரி வேஷம் போட்டு ஏமாத்தனான். ஐயோ அம்மா. இங்க சாமியார் வேஷம். சாமிஜி எந்திரிங்க, எங்க வீட்டுக்கு வந்து அருள் வாக்க சொல்லுங்க. அமுல் பேபியும் பெரியவா சொல்றேன். வாடி இப்ப நான் சத்யா பாட்டுக்கு எங்கேயோ கிளம்பி போயிட்டா. என்ன ஏதுன்னு நம்ம கிட்ட சொல்லவே மாட்டாளா? சித்தி, சத்யா காரணம் இல்லாம எதுவுமே செய்ய மாட்டா. அவ காரணத்தை அவளையே வச்சுக்க சொல்லு. பிரபு, இதுக்கு மேல நீயும் சத்யாவும் பாத்துக்கிட்டா உனக்குதான் ஆபத்து. நீ உடனே மும்பைக்கு கிளம்பு. அதுக்கு இல்ல சித்தி. நீ எதுவும் சொல்ல வேண்டாம். சத்யா வந்து உன்னை பாக்குறதுக்குள்ள நீ முதல்ல கிளம்பு. கிளம்பு பிரபு. எதுக்கே அப்படி பண்ண? அது வந்து அதான் காசுக்காகன்னு சொல்லிட்டானே அவள் பேபி. அப்போ இங்க யாரோ தான் இவனுக்கு காசு குத்து கூட்டின்னு வந்துக்கிறாங்க. சொல்ற, உன்னை யாருங்க வர சொன்னது? சொல்றா, யாரு உன்னை வர சொன்னது? சொல்லு, யாரு உன்னை வர சொன்னது? என்ன அமுல் பேபியோ யாரு உன்னை பிரிக்க சொன்னது? சொல்லு. என் உன்னால தப்பிக்கவே முடியாது. அடி வாங்கியே செத்துருவேன். சொல்லு. டேய், யாரு உன்னை வர சொன்னா? எதுக்காக வர சொன்னாங்க? சொல்லுடா. இது வேலைக்காவது அமுல் பேபி. அந்த கத்தியடா அமுல் பேபி. வேணாமா, நான் சொல்லிடுறேம்மா. அது வந்து யாருன்னா,
இந்தா இத வச்சுக்கோ. தேங்க்ஸ் மேடம். தேவிகா, நீ பண்ணது ரொம்ப கரெக்ட். சத்யா உன்னை நல்லவன்னு நம்பிட்டு இருக்கா. அவ உன்னை நம்புற வரைக்கும் அவளை எப்படி வேணா நாம ஏமாத்தலாம். சத்யா, ஏன் இப்படி பண்ற? சத்யா, என்ன பண்ற? உண்மையை சொல்லு. நீ தானே ஆபீஸ்ல தீய வச்ச? சொல்லு. சத்யா, அவ என்னோட பிஏ. மரியாதையா அவளை விடு. பிஏனா பிஏ வேலைய மட்டும் பார்க்கணும். அத்தை விட்டு அடியாளு வேலைலாம் பார்க்க கூடாது. புரிதா? உன் டைம் முடிஞ்சு. கழுத்து அறுத்துற வேண்டியதான். ஏய் மேடம், ஏய் சொல்லு சொல்லு சொல்லு. நான் தான் தீ வச்சேன். அதே மாதிரி யாரு தீய வைக்க சொன்னாங்கன்னு நல்ல புள்ளையாட்ட சொல்லிருப்பாப்போ. இப்ப சொல்றியா இல்ல அர்த்தம்? மேடம் சொல்லிடுறேன் மேடம். தேவிகா மேடம் தான் தீ வைக்க சொன்னாங்க. என் அமுல் பேபிக்கு ஆபத்து வர வச்சுக்கிற. இனிமே உன்னை சும்மா விடக்கூடாது. ஏ சத்யா, என்ன இதையெல்லாம் போய் பிரபு கிட்ட சொல்ல போறியா? நீ என்ன பெரிய யோக்கியமா? ரவுடித்தனம் பண்ணி பிரபுவோட குழந்தைய அழிச்ச. பிரபு அதுக்காக தான் உன்னை ஒதுக்கி வச்சுட்டான். அப்புறம் எதுக்கு அந்த ஜட்ஜ புடிச்சு 6 மாசம் டைம் வாங்கிட்டு வந்த? பிரபு எப்படியாவது ஏமாத்தி அவனோட ஒட்டிக்கலான்னு தானே? நீ திருட்டுத்தனெல்லாம் பண்ணலாம், நாங்க பண்ணக்கூடாதா? ஏய் சத்யா, இப்ப சொல்றோம் கேட்டுக்கோ. நாங்க தான் தீய வச்சோம். நீ வந்த நேரம் தான் தீ பிடிச்சதுன்னு சொல்லி உன்னை பிரபு கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு நாங்க எல்லாரும் பிளான் பண்ணோம். ஆமா, இப்ப நீ என்ன பண்ண போற? பிரபுவோட வாழ்க்கைய காப்பாத்துறது எங்களோட கடமை. ஓஹோ, இப்ப சொன்னத அப்படியே அமுல் பேபி முன்னாடி வந்து சொல்லுங்களேன், பாக்கலாம். வாங்க வாங்க. அச்சச்சோ, நில்லு சத்யா. அவ்வளவு கோழையா நீ? சப்போர்ட்டுக்கு பிரபுவ கூப்பிடுற? உனக்கு தில் இருந்தா எங்க கிட்ட நேருக்கு நேர் மோது. நான் கோலையா? ஊரு உள்ள போய் கேட்டு பாருங்க. அம்மா தைரியசாலி. நான் இப்ப உனக்கு ஒரு சவால் விடுறேன். 6 மாசம் இங்க இருந்து பிரபுவோட மனச மாத்த தானே நீங்க வந்த. இன்னும் 6 வாரத்துல உன்னை நான் இந்த வீட்டை விட்டு துரத்துறேன். பாக்குறியா? சூப்பர். முதுகுல குத்துற நீங்களே நெஞ்சுக்கு நேரா குத்து சண்டை போடுற என்னாண்டியா சவால் விடுறீங்களா? எனக்கு 6 மாசம்லாம் தேவையில்ல. எண்ணி 6 நாள்ல என் அமுல் பேபி மனசுல இடம் புடிச்சு உங்க எல்லாரையும் விட்டு துரத்துறேன். பாக்கலாமா? சவால் 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 தாண்டி. இது நமக்குள்ள நடக்கிற யுத்தம். வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது. இது சத்யா. வெளியே ஒரு சத்தம் வராது. யாரை கேட்ட டிவோர்ஸ் அப்ளை பண்ண? நான் வேணாம் தான் சொன்னேன் டாடி. சித்தி தான் கம்பெனி லீகல் அது இதுன்னு சொல்லி டைவர்ஸ் அப்ளை பண்ண சொன்னாங்க. அவங்க தான் அப்ளைவும் பண்ணாங்க. கம்பெனிக்கும் கட்டணம்ல டிவோர்ஸ் பண்றதுக்கும் என்னப்பா சம்பந்தம் இருக்கு? குடும்பத்துக்காக தான் தொழில், தொழிலுக்காக குடும்பம் இல்ல.
அதே லீகல் பிரச்சனைக்காக அப்பா என்னைய காட்டி விட்டுருவியா? என்ன டாடி? ஏமா இவன் தான் புத்தி இல்லாம டிவோர்ஸ் கேட்டானா நீயும் அதுக்கு ஒத்துக்கிட்டு கையெழுத்து போடுவியா? என்ன பொண்ணுமா நீ? இல்ல மாமா, அதான் சந்தோஷம்னு அமுல் பேபி கேக்குறான். நான் என்ன பண்ண முடியும்? அப்ப பிரியறதுல உனக்கு சந்தோஷமாமா? ஏம்பா பிரபு, உன் பேச்ச கேட்காம போனான்னு சத்யாவை ஒதுக்குறியே, என் பேச்ச கேட்காத உன்ன நான் என்ன பண்றது? இந்த பார், கம்பெனிக்காக டிவோர்ஸ் பண்றேன்னு என்கிட்ட சொன்ன மாதிரி வெளியில எங்கேயும் போய் சொல்லிடாத, சிரிச்சிருவானுங்க. ஒரு நல்ல பிசினஸ் மேன் தொழிலோட சேர்த்து ஃபேமிலியையும் பேலன்ஸ் பண்ணணும். சத்யா தப்பு செஞ்சா கண்டி சத்தம் போடு. அதை விட்டுட்டு அவளை வெட்டி விடுறதுல என்னப்பா நியாயம்? உன்ன மாதிரி கோவப்பட்டா உலகத்துல இருக்கிற முக்காவாசி புருஷன் பொண்டாட்டி கோர்ட்ல தான் நிப்பாங்க. அதுக்கப்புறம் தெருவுக்கு தெரு டீ கடை மாதிரி கோர்ட்டை திறக்க வேண்டியிருக்கும். உண்மையான அன்புக்கு வெறுக்க தெரியாதுப்பா. சத்யா மேல அவ்வளவு அன்பா இருந்த உன்னால எப்படி அவளை வெறுக்க முடிஞ்சது? நாங்களே பெருமைப்படுற மாதிரி நீங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாசமா இருந்தீங்க. உங்களுக்குள்ள எப்பவும் வெறுப்பு வர வாய்ப்பே இல்லையப்பா. இந்து இல்லாத உலகத்துல நீங்க 2 பேரும் சந்தோஷமா வாழற வாழ்க்கைய பார்க்கலான்னு ரொம்ப ஆசையா இருந்தேன். ஆனா நீங்க 2 பேரும் தனித்தனியா வாழ்ந்து என்ன சாகடிச்சிடாதீங்க. டாடி, பிரபு, உடனே இந்த டிவோர்ஸ் கேஸ வாபஸ் வாங்க. இந்த விஷயத்துல சீக்கிரம் நல்ல முடிவு, புரிஞ்சுதா? அடடே, நம்ம 6 நாள் பிளான் போட்டோம், மாமா 1/2 மணி நேரத்துல முடிச்சிட்டாரு. சரி சரி, 2 பேரும் போய் தூங்குங்க. போங்க. வா வா வா. இப்ப என்ன பண்றது? என்ன நடந்தாலும் சத்யா இந்த வீட்ல இருக்க கூடாது. அவ இந்த வீட்ல இருந்தா நாம நிம்மதியாவே இருக்க முடியாது. சேர்க்க நினைக்கிற பிரபுவோட அப்பாவே சத்யாவை பிரிச்சு அனுப்புற மாதிரி பண்ணணும். சரியா? ஹலோ மாப்ள, நான் ரங்கம் பேசுறேன். சொல்லுங்க. இப்பதான் கேள்விப்பட்டேன், ஆபீஸ்ல ஃபயர் ஆயிடுச்சாமே. ஆமா. நல்ல வேலை, உங்களுக்கு ஒன்னும் ஆவல இல்ல? இல்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆனா சத்யா காலையில இருந்தே உங்களை நினைச்சு பதட்டமாவே இருந்தா. ஏன் அமுல் பேபிக்கு ஏதோ ஆக போகுதுன்னு அத்தை வந்து கனவுல சொன்னாங்கன்னு அப்படி இப்படின்னு புலம்பிக்கிட்டே இருந்தா. நான் தான் உங்களுக்கு போன் பண்ணி விசாரிக்க சொன்னேன். சத்யா உங்களுக்கு போன் பண்ணப்ப நீங்க பெருசா எடுத்துக்கல. அதை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டாமாப்ல. நீங்க பிரிஞ்சிருந்த இத்தனை வருஷமா சத்யாவை நான் கவனிச்சுட்டு தான் வர்றேன். அவளுக்கு இந்த உலகமே நீங்க தான். நீங்க இல்லாம அவளுக்கு வாழ்க்கையே இல்ல மாப்ள. தினம் உங்களை நினைச்சு வீட்டுக்குள்ளேயே முடங்கிடுவாளோன்னு தான் நான் ஷூட்டிங்கே கூட்டு போறேன். இவ்வளவு ரிஸ்கான தொழில அவ இருக்கிறதே உங்க நினைப்ப சமாளிக்கத்தான். உள்ளுக்குள்ள சத்யா குழந்தை மாதிரி மாப்ள. அந்த குழந்தைக்கு உங்க காலை சுத்தி வர்றதை தவிர வேற எதுவும் தெரியாது. தவறி கூட உங்க காலு சத்யா மேல பற்றோம்னா அதை என்னால தாங்க முடியாது மாப்ள. நான் வச்சிடறேன் மாப்ள.
ரவுடி பேபி, என்னாச்சு? நான் வரும்போது நீ எதையோ மறைச்ச? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அவள் பேபி, விடு, நீ சொல்லு. என்ன ஒண்ணு இல்ல, நான் தான் பார்த்தனே. காட்டு காட்டு. ஏய், என்னாச்சு? ஐயோ, அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ல விட அவள் பேபி, அது ரிஸ்கெத்தா காயம் படதானே செய்யும். சின்ன காயம்தான், ஆறிரும். இந்த மாதிரிலாம் ஷூட்டிங் ஸ்பாட்ல நிறைய அடிபட்டுக்குது. என்ன இந்த காயம் எனக்காக ஆனது இல்ல? உனக்காக இதை விட பெரிய காயத்தை கூட நான் தாங்கிக்குவேன் அவள் பேபி. எவ்வளவு வலி இருந்தாலும் உனக்காக சந்தோஷமா அதெல்லாம் பொறுத்துப்பேன். உன்னை காப்பாத்த போய் எனக்கு உசிரே போயிருந்தா கூட நான் கவலைப்பட்டுருக்க மாட்டேன். இதுவா சின்ன காயம்? எப்படி அடிபட்டிருக்கு பாரு. ஐயோ வானா அவள் பேபி, சின்ன காயம்தான். வலிக்குது இல்ல? இத போய் ஒண்ணும் இல்லன்னு சொல்ற? புருஷனுக்காக அடிபடுறதுலாம் ஒரு சுகம் தானே. அந்த உன்னாண்ட சொல்லி அனுதாபத்தை தேடுறது எனக்கு புரியல, அதான் சொல்லல. கை காட்டு. வலிக்குதா? கொஞ்சம் பொறுத்துக்கோ. இப்போ வலிக்குதா? நல்லா இருக்குது. நீ மருந்து போட்டதே தெரியல அவள் பேபி, அவ்வளவு சூப்பரா இருக்குது. சரி, நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ. போறியா? ஏன்? ஒண்ணும் இல்ல, நீ போ. நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ. சரியாயிடும். சரி. குட் நைட். லாபம் பிரயோஜனம் பார்க்க இது என்ன பிசினஸா? குடும்பமா? இத்தனை நாளா சத்யா பிரபு பிரிஞ்சிருந்தாங்க, இப்ப ஒன்னா இருக்காங்க. இதுக்கு மேல என்னமா வேணும்? குழந்தை வேணுமே மாமா, அது கிடைக்குமா? இப்ப எதுக்கு தேவையில்லாம இத பத்தி பேசுறீங்க? உன் வாழ்க்கைய பத்தி உனக்கு கவலை இல்லையா பிரபு? ஊர்ல எல்லாரும் குழந்தை குட்டின்னு இருக்கிற மாதிரி நீ இருக்க வேண்டாமா? சத்யாக்கு குழந்தை பிறக்க முடியாதுன்னா அப்ப பிரபுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணிதானே ஆகணும். அப்பா, அண்ணா உங்ககிட்ட அவனுக்கு குழந்தை வேணும்னு வந்து சொன்னானா? இது புருஷன் பொண்டாட்டி விஷயம், இதுல உங்களுக்கு என்ன வந்துச்சு? சௌமியா, நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? நியாயப்படி சத்யாவே ஒரு பொண்ணை பார்த்து பிரபுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கலாம். ஒரே இருக்கிறவங்க தானே விட்டு கொடுக்கணும். இப்ப என்ன, வாரிசு தானே வேணும், ஒரு குழந்தைய தத்தெடுத்துக்கிட்டா போச்சு. எந்த குறையும் இல்லாத பிரபு எதுக்கடி குழந்தைய தத்தெடுக்கணும்? பிரபுக்கு இப்ப கல்யாணம் பண்ணி வச்சா கூட
சிங்கக்குட்டி மாதிரி குழந்தைய பெத்தெடுப்பான். அது மட்டும் இல்லாம தத்தெடுத்த குழந்தை பெத்த குழந்தை மாதிரி வந்துருமா? என்னைக்குமே ரத்த உறவுல பிறந்தாதான் வாரிசு, மத்ததெல்லாம் பேருக்குதான். பொண்டாட்டிக்கு குழந்தை பாக்கியம் இல்லனா ரெண்டாவது கல்யாணம் பண்றது ஒண்ணும் புதுசு இல்லையாமா? இது குடும்பத்துக்கு நல்லது பண்ற பேச்சே இல்ல. இதுக்கு பின்னாடி ஏதோ. சௌமியா, வாய மூடு. நாங்க என்ன சத்யாவை துரத்த நினைக்கிறோமா? அப்போ சத்யா அன்னைக்கு குழந்தை பிறந்தா அவங்க அண்ணனோட சேர்ந்து வாழறதுல உங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லையே? ஆமா, ஏண்டி அப்படி கேக்குற? சத்யா அண்ணி வயித்துல குழந்தை உருவாக என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்னமா சொல்ற? ஆமா பெரியப்பா, 5 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு பிரசவத்துல பிரச்சனை வந்தப்போ டாக்டர்ஸே கைய விரிச்சிட்டாங்க. அப்போ சித்த வைத்திய பாட்டி வந்துதா ஹெல்ப் பண்ணாங்க. அந்த பாட்டி கிட்ட சத்யா அன்னைக்கு கர்ப்பம் உண்டாகுமான்னு கேக்குறேன். சௌமியா, என்ன சொல்ற? ஆமா அண்ணி, உண்மையிலேயே அந்த பாட்டி சக்தி வாய்ந்தவங்க. சௌமியா, பெரிய பெரிய டாக்டரே சத்யாவால குழந்தை பெத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நீ என்னமோ பாட்டி கிட்டின்னு பழைய கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. அம்மா, நான் சொல்ற பாட்டி நாடி புடிச்சு பார்த்தே குழந்தை பொறுக்குமா பொறுக்காதான்னு சொல்லிடுவாங்க. நீயும் பாத்திருக்கல்லம்மா. நம்பிக்கையோட இருங்க அண்ணி. நீங்க அண்ணனோட சேர்ந்து ரொம்ப வருஷம் வாழ்வீங்க அண்ணி. உங்களுக்கு கண்டிப்பா குழந்தை பிறக்கும். உங்க பையனுக்கு ஒன்னும் ஆகாது, நீங்க கவலைப்படாதீங்க. ரொம்ப நன்றிமா. அம்மா, இத வச்சுக்கங்கம்மா. வைத்தியங்கிறது ஒரு சேவைப்பா. அது கடவுளுக்கு நம்ம செய்யற ஒரு சேவை. நான் யாருகிட்டயும் காசு வாங்க மாட்டேன். அப்படி நீங்க ஏதாவது கொடுக்கணும்னு நினைச்சா உங்க பையன் பேரெல்லாம் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு கோயில் உண்டியல்ல உங்களால முடிஞ்சதை போட்டு போங்க. ரொம்ப நன்றிமா. நாங்க வரோம்மா. போயிட்டு வாங்க. பாத்து போயிட்டு வாப்பா. ஹலோ. ஹலோ அம்மா, நான் சென்னையில இருந்து சௌமியா பேசுறேன். சொல்லுமா. அம்மா, அது என் அன்னிக்கு ஒரு பிரச்சனை. கடவுள் நல்லதே செய்வாம்மா, அவன் கைவிட மாட்டான். நாளைக்கே கிளம்பி நான் ஊருக்கு வரேன். ரொம்ப நன்றிமா. சரிம்மா, நான் வச்சிடுறேன். என்னம்மா சொன்னாங்க? நாளைக்கே வரதா சொல்லிருக்காங்க. எங்க போச்சு கார்? இந்த வீதிக்குள்ளதான் வந்துச்சு, எங்க போச்சு? என்னப்பா, காரை ஃபாலோ பண்ண சொன்னா இப்படி கோட்டை விட்டுட்டியப்பா? கார் ஸ்பீடுக்கு போக முடியலைங்கயா. சரி, இங்கே நீ வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன். சரிங்கய்யா. நிர்மலா, இங்க வாயே. என்னாச்சு தேவிகா? இந்த ஆள் எதுக்கு இங்க வரான்? ஆமா,
யார் இந்த ஆளு? ஒரு நாள் நானும் பிரபு ஆட்டோல போகும்போது இந்த ஆள் கத்திக்கிட்டே வந்து ஆட்டோவை நிறுத்தினான். நீ வா பிரபு போலாம். சத்யா நல்லவனு நீ ஒன்னும் சர்டிபிகேட் தர வேணாம். நல்லவன் வேஷத்துல இருக்க கெட்டவன் யாருன்னு எனக்கு தானே தெரியும். அப்போ இந்த ஆளு சத்யாவுக்கு நல்லது பண்ற மாதிரி தெரியுது. நிர்மலா, இப்ப என்ன பண்ணலாம்? பிரபு வேற உள்ள இருக்கான். இந்த ஆள் அவனை பார்த்தாருன்னா எல்லாமே நாசமா போயிடும். முதல்ல அவரை தடுக்கலாமா? இதான் உன் வீடா? அன்னைக்கு சத்யாவோட கர்ப்பம் கலைஞ்சதுக்கு நீ தான் காரணங்கிற உண்மையை சொல்லாம விட மாட்டேன். இங்க உட்காருங்க. பிரபு இங்க தான் வருவான். சரி உட்காருங்க. உட்காருங்க, நான் போய் அவனை கூட்டிட்டு வரேன். காஃபி சாப்பிடுறியாப்பா? இல்ல சித்தி, வேணாம். என்ன பிரபு, ஆபீஸ் போலியா? அது ஒண்ணும் இல்ல சித்தி, கிளைண்ட் கால்க்காக வெயிட்டிங். பிரபு இங்க இருந்த ஆபத்து. உடனே இவனை கிளப்பி ஆகணும். நீங்க இருந்து பாத்துக்கோ, நான் இப்ப வந்துடுறேன். பிரபு, எனக்கு ஒரு மெடிசன் அர்ஜென்ட்டா தேவைப்படுது, வாங்கிட்டு வர முடியுமா? என்ன மெடிசன் சித்தி? இது கொஞ்சம் ரேர் மெடிசன் பா, போரூர்ல மட்டும் தான் கிடைக்கும். கொஞ்சம் அர்ஜென்ட், போய் வாங்கிட்டு வந்துடுறியா? சரி சித்தி, நான் வேண்டாம். பிரபு, என்னப்பா மேல போயிட்டு இருக்க? கார் சாவி மேல இருக்கு சித்தி. ஓ, ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் பிரபுவை காணாமே. சித்தி, இந்த பிரிஸ்கிரிப்ஷன்ல எழுதிருக்க எல்லாத்தையும் வாங்கிட்டு வருவா. ஆமாப்பா, அதுல இருக்கிற எல்லாமே வாங்கிட்டு வந்துரு. ஓகே. என்ன கதவு பூட்டி இருக்கு? யார் பூட்டி இருப்பா? என்ன சித்தி, உள்ள யாரு இருக்கா? அது வந்து அது ஒண்ணு இல்ல பிரபு, டோரோட உள்பக்கம் தாப்பா சரியா லாக் ஆகல. அததான் பிஏ கிட்ட கொஞ்சம் பாருன்னு சொன்னேன். அவ ஏதோ பண்ணிட்டு இருக்கா, அதான் சத்தம். நீ போய் முதல்ல அந்த மாத்திரை வாங்கிட்டு வாங்க, ரொம்ப அர்ஜென்ட்மா எனக்கு.
தேவிகா, காரை கொஞ்சம் நிறுத்து நிறுத்து நிறுத்து. தம்பி, தம்பி, என்ன நிர்மலா, அவன் சொல்லிட போறான். இனி அவனை தடுத்தா எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்லன்ற மாதிரி ஆயிடும். அப்ப என்ன பண்றது? அந்த கிழவ உயிரோட இருந்தா தானே உண்மையை சொல்லுவான். கார அவ மேல ஏத்து. தேவிகா, நாம நினைச்சது நடக்கணும்னா அந்த கிழவ மூச்சை நிறுத்தி ஆகணும். அடிச்சு தூக்கு. என்ன யோசிக்கிற? அடிச்சு தூக்கு. போ 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 போ. தம்பி.